இப்போ கிட்டத்தட்ட 90வது தொகுதியா இன்னைக்கு விருதுநகருக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். தலைவர் என்ன அனுப்பிச்சு போய் விருதுநகர்ல போய் தம்பி விஜய பிரபாகர் அவர்களுக்கு முரசு சின்னத்துல நீ போய் வாக்கு சேகரிச்சுட்டு வான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த கொடி மட்டும் பின்னாடி தெரிய மாட்டேங்குது. 2 நிமிஷம் இந்த கொடியை மட்டும். சரி சரி, நான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க எல்லாம் முரசு சின்னத்துல தம்பி விஜய பிரபாகருக்கு நீங்க எல்லாம் வாக்களிக்கணும், வெற்றி பெற வைக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது நீங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டீங்க. உறுதியா தம்பி விஜய பிரபாகரோட வெற்றி உறுதியா? முரசு சின்னத்தோட வெற்றி உறுதியா? நிச்சயம். முதல்ல எனக்காக 2 நிமிஷம் தம்பி வாங்கி வச்சிருவேன். போட்டோ கடைசியெல்லாம் காட்டுவேன். ஆக்ட் பண்ணக்கூடாது. போட்டோ காட்டுறேன் இருங்க. என்ன போட்டோ? என்ன போட்டோ? ஒரு கடைசியா போகும்போது பேசி முடிச்சுட்டு காட்டுறேன். அமைதி அமைதி. 2 நாட்களா கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன். எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு வரும்போது ஒரு தனி எனர்ஜி வந்துடும், தனி பெருமை வந்துடும். ஏன்னா விருதுநகர் என்னைக்குமே கழகத்துடைய கோட்டை, கலைஞருடைய கோட்டை, திமுகவுடைய கோட்டை. கழகத்து மேலையும் தலைவர் மேலையும் என் மேலையும் அதிக பாசம் கொண்டவர்கள் இந்த விருதுநகர் மாவட்டம். அதனாலதான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த முறை 2 அமைச்சர்களை, 2 முக்கியமான அமைச்சர்களை தன்னுடைய அமைச்சரவையில இந்த முறை பொறுப்பு கொடுத்தாங்க. ஒரு அமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடக்கூடிய ஒரு அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள். இன்னொரு முக்கியமான அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பட்டா கொடுக்கக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சர் உங்களுடைய மாவட்டம் KKSR மாவட்டம் தான். இந்த 2 அமைச்சர்கள் மட்டும் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே இன்னைக்கு வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்கிறாங்க. கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் கொடுத்த மாவட்டம் இந்த விருதுநகர் மாவட்டம். வீரத்துக்கும் தியாகத்துக்கும் பேர் போன அடையாளமா இருக்கக்கூடிய மருது சகோதரர்களை கொடுத்த மாவட்டம் இந்த விருதுநகர் மாவட்டம். அதே மாதிரி எல்லாத்தை விட மிக பெருமையா தமிழ்நாடு பேர் வைக்கக்கூடிய அதை உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரை மீட்க உயிர் தியாகம் செஞ்ச சங்கரங்களால் பிறந்த மாவட்டம் இந்த விருதுநகர் மாவட்டம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மாவட்டத்துக்கு உங்களை எல்லாம் நான் சந்திப்பதுல மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி விஜய பிரபாகர் அவர்கள் பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் நன்கு அறிமுகமானவர். இந்த வெற்றி வேட்பாளரை தலைவர் அவர்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்ப செய்வீங்களா? மதிப்பிற்குரிய மறைந்த நம்முடைய மனசெல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய அண்ணன் கேப்டன் அவர்களுடைய அன்பு மகன் அருமை சகோதரர் திரு விஜய பிரபாகர் அவர்கள். திரு கேப்டன் அவர்கள் முத்தமிழ் கலைஞர் மீது அளவு கலந்த பாசம் வச்சிருந்தார். இன்னும் சொல்ல போனா கேப்டன் அவர்களுடைய திருமணத்தை மதுரையில நம்முடைய கலைஞர் அவர்கள் தான் நடத்தி வச்சாங்க. அதே மாதிரி நம்முடைய தலைவர்களும் இன்னைக்கு நட்போடையும் பாசத்தோடையும் பழகியவர் தான் நம்முடைய கேப்டன் அவர்கள். அது மட்டும் இல்ல, சென்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோன்னு நான் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் பார்க்கல. யார் தெரியும் போய் நேரம் போய் பார்த்தேன்? கேப்டன் அவர்கள் தான் நேரில் போய் பார்த்து என்னுடைய முதல் வாழ்த்து நான் கேப்டன் அவர்கள் தான் பெற்றேன். அந்த அளவுக்கு என்னுடைய மனசுல நீங்க இடம் பெற்றவர், என் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர் நம்முடைய கேப்டன் அவர்கள். இன்னைக்கு நான் நம்முடைய திமுகவுடைய இளைஞரணி செயலாளர், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்முடைய கூட்டணி கட்சி, அவருடைய அந்த இயக்கத்துடைய இளைஞரணி செயலாளர் சகோதரர் பிரபாகர் ராஜா. ஒரு இளைஞரணி செயலாளர் இன்னொரு இளைஞரணி செயலாளருக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிற அந்த உரிமையோட வந்திருக்கிற. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய மதிப்பிற்குரிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைவர் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதிக்கு போய் தலைவர் கலைஞர் நம்முடைய தலைவருக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்கு கேட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய தலைவர் கடலூருக்கு போய் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு முரசு சின்னத்துல வாக்களிங்கன்னு வாக்கு கேட்டாங்க. இப்ப நான் இன்னைக்கு தம்பி விஜய பிரபாகர் அவர்களுக்கு முரசு சின்னத்துல வாக்களிங்கன்னு உங்களை எல்லாம் கேட்க வந்திருக்கிறேன். இப்படி பல தலைமுறையா அதெல்லாம் பாத்துறீங்களா? எல்லாத்தையும் நீங்களே பேசுறா, அப்புறம் நான் என்ன பேசுறது?
இப்படி கேப்டன் விஜயகாந்தோட குடும்பத்தோட இன்னைக்கு கிட்டத்தட்ட 3வது தலைமுறையா எங்களுடைய நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நட்புக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற விதமா இந்த சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில தம்பி விஜயபிரபாகருடைய வெற்றியை நீங்க உறுதி செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி விஜயபிரபாகரன் துடிப்பு மிக்க இளைஞர், எடுத்த காரியத்தை செஞ்சு காட்டக்கூடிய சாமர்த்தியசாலி. எப்போதும் ஞாபகம், எப்பவுமே திமுக நம்முடைய வேட்பாளர்கள் இதோ தேர்தலுக்கு தேர்தல் மக்களை வந்து சந்திக்கக்கூடிய வேட்பாளர்கள் கிடையாது. எந்நேரமும் வருஷம் முழுக்க மக்களோடு மக்களா பயணிக்கக்கூடிய உங்க ஒவ்வொருத்தருடைய சுகதுக்க நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய மக்கள் அன்பு பெற்ற வேட்பாளராக திரு விஜயபிரபாகர் அவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய கேப்டன் அவர்கள் எப்படி வாரி வழங்கினாங்களோ அதே மாதிரி தம்பி விஜயபிரபாகரன் அவர்கள் நிச்சயம் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்வார். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? நம்முடைய கேப்டன் அவர்கள் கூட அதிகமான மக்கள் செல்வாக்கு பெற்று திரு விஜயபிரபாகரன் அவர்கள் மக்கள் அன்பை பெற்று இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல சட்டமன்றத்துக்குள்ள நுழைவார். அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி போட்டோல நம்முடைய நான் இன்னைக்கு தம்பி விஜயபிரபாகரை கூட்டிட்டு உங்ககிட்ட வந்து முரசு சின்னத்துல வாக்களிங்கன்னு கேட்கிறேன். எந்த உரிமையில கேட்கிறேன்? கடந்த 5 வருஷமா இந்த தொகுதிக்கு நாம பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். இந்த தொகுதிக்கு ஒண்ணுக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் பார்த்து செஞ்சிருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையில அந்த உரிமையில உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். நீண்ட வருட கோரிக்கையா இருந்த ஆணைக்கூட்ட நீர்த்தேக்க ஷட்டர் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு. நகராட்சிக்கு 2வது தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. நகராட்சியில விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் இன்னைக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. கௌசிக ஆற்றில சீரமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. பல வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு விருதுநகருக்கு புது பஸ் ஸ்டாண்டு செயல்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. தொல்பொருள் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாலேஜ் சென்டர் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நகரம் முழுவதும் மழைநீர் கால்வாய் அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. விஎன்பி பூங்கா சீரமைக்கப்பட்டு இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அர்ஜுனா நதியை கடக்க கன்னிசேரி புதூர் கிராமத்துல ஒரு பாலமும் முத்துலிங்கபுரம் கிராமத்துல ஒரு பாலமும் புதுசா கட்டி கொடுத்திருக்கிறோம். கலெக்டர் அலுவலகத்துக்கு அருகே இன்னைக்கு மினி டைடல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் இன்னைக்கு அந்த உரிமையோட உங்ககிட்ட மீண்டும் முரசு சென்றதுக்கு வாக்களிங்க. தம்பி விஜயபிரபாகர அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். சரிங்களா? சரி. பாத்து உள்ள வந்துட்ட பாருங்க. ராஜா ராஜா என்ன படிக்கிற? 6th. எதுக்கு மேல வந்து போட்டோ எடுக்க. போட்டோ எடுக்கணுமா? யாரோட போனீங்க? போன் வர போன் இல்லாம வந்துட்டேன். நீங்க எல்லாம் போட்டோ கேட்கறீங்க, இந்த வந்து போட்டோ எடுக்கணும்னு வந்துட்டாப்ல. தம்பி வீடியோ எனக்கு அனுப்பும்பா. உன் பேர் என்ன? ஆரோக்கியராஜா. எல்லாரும் வீடியோ ஆரோக்கியராஜ் சொல்லி வாங்கிட்டு இருப்பா. சரி, எப்படி இப்ப கீழே போற? கீழே இறங்கி போயிடு, இப்படி இறங்கி போயிடு. போட்டோ கண்டிப்பா காட்டணுமா? சரி, நான் காட்டுறேன். இந்த போட்டோக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க போட்டோ கேட்கறீங்க, நான் காட்டிடுறேன். ஆனா எல்லா திட்டும் நான் தான் வாங்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. சரியா? சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க. தம்பி விஜயபிரபாகர் அவர்களை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவான்னு வாக்குறுதி கொடுங்க.
வெற்றி உறுதியா? நிச்சயம் செஞ்சு கொடுப்பீங்களா? சரி, நான் என்ன பிரச்சனை சொல்லிடுவேன். தம்பி குழந்தை வேணாம், கூட்டத்துல இரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன், ஆரம்பத்துல சொல்லிடுறேன். நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறதா நம்முடைய தலைவர் என்ன சொன்னாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. நம்மளோட இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். போன சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம். நமக்கு எந்த விதத்திலேயாவது டெல்லியில இருந்து ஒன்றிய பாஜக அரசு துணை நிற்கிறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? தமிழ்நாடு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்களா? இப்ப தேர்தல் அறிவிச்சோடனே மோடி வராருல, வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போறாருல, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் வந்துட்டு போதா? ஒரு திட்டங்கள் வருதுல. போன பட்ஜெட்ல, ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் ஒதுக்கீடு செய்யல. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக சங்க கூட்டத்தை நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? அதைத்தான் நான் சொன்னேன். நம்முடைய தலைவர் எதிர்த்து குரல் கொடுக்கிறார்ல, ஒரு முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு எந்த துரோகம் பண்ணாலும் நம்முடைய உரிமைகளா பறிக்கப்பட்டா நம்முடைய முதலமைச்சர் தான் முதல் குரல் கொடுக்கிறார். கரெக்டா? ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? அதைத்தான் சொன்னேம்மா. நீங்க ஒரு முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு அடிமையை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இதைத்தாம்மா சொன்னேன். இதெல்லாம் கெட்ட வார்த்தையாமா? இது சொன்னதுக்குதான் கோச்சிக்கிட்டாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதி அனுபவமே இல்லாம பேசுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது தான், குறிப்பா இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு. இதுதான் நான் சொன்னேன். கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கீழே படுத்திருக்காருல்ல, அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. இப்படிதான் இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு. யார் காலையும் பிடிச்சி முதலமைச்சராகி இந்த பொறுப்பு வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. யார்கிட்டையும் பயப்படுற அனுபவம், சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு. இப்ப எனக்கு என்ன அப்படின்னு திட்டுறாருமா, செத்து போயிருக்கணும்ட்டாரு, என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாருமா. ஆசையா போட்டோ கேட்கறது நீங்க, ஆனா உங்க சார்பா திட்டு வாங்குறதுனா. இந்த தேர்தல்ல ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து தோல்வியை கொடுத்திருக்கிறோம். இது வரைக்கும் 10 தோல்வி கொடுத்திருக்கோம். 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுக்கு அனுப்பி ஆகணும். செஞ்சு காட்டுவீங்களா? சென்ற சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாத்தி இருக்கணும். இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், இன்னும் சில கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க, நம்ம எல்லாம் செஞ்சு சொல்லிருக்கோம். என்னன்னா முக்கியமானதை மட்டும் குறிப்பிட விரும்புறேன். மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்ப வரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்சி அமைஞ்சோன்னு திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை திட்டம் 2000 ரூபாய் உயர்த்தப்படும் நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லிட்டோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இருந்தது 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லிட்டோம். 10 லட்சம் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் வீடு ஒதுக்கி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தோட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிரோட கைகள்லயும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் மகளிரோட கைகள்ல கொடுத்துருவோம். மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை அவங்க முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் சொன்னா செய்வாரா? நிச்சயம் செஞ்சு காட்டுவோம். இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு என்ன தேதி? 15ஆம் தேதி. இன்னைக்கு தேர்தல் 23, இன்னும் 7 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, வாக்கு கேட்டாரு, என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்கோம்னு சொன்னாரு, என்னென்ன திட்டங்கள் பண்ணிருக்கோம்னு சொன்னாரு சொல்லி வந்துட்டு கலைஞ்சு போகக்கூடாது. அடுத்த ஒரு வாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு சொல்லுங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், ஜெயிச்சா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருவோம். முக்கியமா சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாதுங்கிற பிரச்சாரத்தை நீங்க பண்ணுவீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த ஒரு வாரம் இந்த பிரச்சாரத்தை பண்ணீங்கன்னா நிச்சயம் தம்பி விஜய் பிரபாகர் அவர்களை 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்பணும். செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். முரசு சின்னத்துல வாக்களிச்சு தம்பி விஜய் பிரபாகர் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு பெட்டியில 3வது பேர் தம்பி விஜய் பிரபாகரோட பேர் இருக்கும். அது பக்கத்துல முரசு சின்னம் இருக்கும்.
அதுல நீங்க போடுற வாக்கு ஒவ்வொன்றும் நம்முடைய திராவிட மாடல் அரசு மீண்டும் அமைய போறதுங்கிறத இன்னும் உறுதி செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களுடைய அன்புக்கு வரவேற்புக்கும் நன்றி. ஆதரப்பு முரசு சின்னம்.